ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சிறையில் உள்ள எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருக்கிறார் எம்எல்ஏ மார்க்கண்டேயன். இந்நிலையில் மார்க்கண்டேயனை சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். கடந்த திங்கட்கிழமையன்று பாளையங்கோட்டை மத்திய சிறையில விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதலமைச்சரும் ஆன விஜய் குறித்து தவறான தகவல்கள் பரப்பியதாகவும் அதே போல மிரட்டும் தோணியில் பேசியதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அடைக்கப்பட்டார். இந்த சூழல்ல இன்றைய தினம் அவரை தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவுடைய இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அவரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காக வருகின்றிருக்கிறார்கள். தற்போது அவரை நேரில் சந்தித்து அவரிடம் பேசி வருகிறார்கள். இந்த சூழல்ல சிறைச்சாலை வளாகத்தில் அதிகமான திமுக தொண்டர்கள் குவிந்ததால போலீசார் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தற்போது இந்த சிறை வளாகமே காணப்பட்டு வருகிறது. தமிழக எதிர்க்கட்சி தலைவர், அதே போல முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் என 5க்கும் மேற்பட்டோர் தற்போது அவரோட ஆறுதல் தெரிவித்து அவரிடம் பேசி வருகிறார்கள். ஏற்கனவே திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பார்த்த நிலையில தற்போது உதயநிதி ஸ்டாலினும் நேரடியாக அவரை பார்த்து நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்ததோடு அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனையை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறை வளாகத்தில் முன்னாள் அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர் என பலரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை சந்தித்து பேசி வருகிறார்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.